வணக்கம். சிவப்பு இறைச்சி உணவுகளை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பத்தி பார்க்கலாம். சிவப்பு இறைச்சி உணவுகளான மாட்டிறைச்சி மற்றும் பன்றி இறைச்சியை தவிர்க்க சொல்லி பல ஆய்வுகள் சொல்லிட்டு வருது. சமீபத்திய ஆய்வுல புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படுற அளவை விட சிவப்பு இறைச்சி உணவுகளால ஏற்படுற புற்றுநோய் பாதிப்புகள் தான் அதிகம் அப்படின்னு உலக சுகாதார மையம் தகவல் வெளியிட்டிருக்கு. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அந்த மாதிரி தான். சில சமயங்கள்ல வாரத்துக்கு 3 முறை சிவப்பு இறைச்சி உணவுகளை சாப்பிட்றதும் கூட உடலுக்கு தீமையை விளைவிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரத்த நாளங்கள் கடினமாவதும், இதய கோளாறுகள், பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி அபாயங்கள் அதிகமாக ஏற்பட சிவப்பு இறைச்சி காரணமாக இருக்கு. இரத்த நாளங்கள் கடினமாகுது. சிவப்பு இறைச்சி உணவுகள்ல கண்டறியப்படுற கார்டனைன் என்ற பொருள் இரத்த நாளங்களை கடினமாக்குது. இதனால இரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இந்த இயற்கை மருந்து அப்படிங்கிற ஆய்வு பத்திரிகையில வெளிவந்த ஆய்வு அறிக்கை மூலமா நிரூபணம் செய்யப்பட்டிருக்குது. இதனால இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதய பிரச்சனைகள். சிவப்பு இறைச்சியில இருக்கிற கார்டனைன் அப்படிங்கிற மூலப்பொருள் இதயத்தை உருவாக்கிறது. இது இதயம் சார்ந்த கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெருங்குடல் புற்றுநோய். அமெரிக்காவில் நடைபெற்ற சில ஆய்வுகள் சிவப்பு இறைச்சி பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுற அபாயம் உடையது அப்படின்னு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆய்வுல 50 to 74 வயசுடைய 1,48,610 பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதிகப்படியான சிவப்பு இறைச்சியை சாப்பிடும் நபர்களுக்கு வந்துதான் அதிகமா பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னு இதன் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. நீரிழிவு. நிறைய மாட்டிறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு டைப் 2 நீரிழிவு நோய் அபாயம் அதிகரிக்குது. வாரத்துக்கு 3 முறை மாட்டிறைச்சி சாப்பிட்டீங்கன்னா 50% வரை நீரிழிவு நோய் ஏற்படுற அபாயம் இருக்குதான். அல்சைமர் நோய். மறதி நோய் எனப்படுற அல்சைமர் நோய் பாதிப்பு ஏற்படவும் சிவப்பு இறைச்சி உணவுகள் காரணமாக இருக்குதான். அதிகப்படியான சிவப்பு இறைச்சி உணவுகளை சாப்பிடும் போது அதன் அதீத புரத சத்தத்தினால ஏற்படுற விளைவு தான் இதற்கு காரணம் அப்படிங்கிறாங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.